தாவேகா கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து அதிருப்தி இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் மாற்றாதானே வர்றாரு தாவேகா. இல்லை, அதை தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மாற்றா வராருன்றதுக்காக நடுரோட்டில் வந்து உட்காந்துக்க முடியுமா? ஒரே ஒரு ஆளை வச்சு திமுக ப்ளே பண்ணுது, அது உங்களுக்கு தெரியலையா? வைஷ்ணவனுடைய நிலைமை என்னாச்சு? இமீடியட்டாக உடனடியாக கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதோடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் தலைவர் தளபதி அவர்களுடைய வரிகள் தான். திமுக தலைவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரா? 2 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார் திமுக தலைவர்? ரகுபதியை ரியாக்ட் பண்ணுறாருல. ரகுபதி யாரு? தலைமை நிலைய செயலாளரா? பி டீம் நான் திருமானன் சொல்றது அரசியல் நாகரிகமா? திமுகவினுடைய ஆதரவான நிலைப்பாடான கருத்து இல்லையா அது? சரி, இப்போ அமித்ஷா அவர்கள்கிட்ட என்டிஏ கூட்டணியில தாவேகா வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு, அதனால அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பதில் வந்து தாவேகா என்டிஏ கூட்டணியில வரப்போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்வேதாக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்பதான் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த பேட்டி கொடுத்துருக்கு. இல்ல, இப்பதான் நானும் சொன்னேன். இந்த ஒன்றியத்துல நேரடியா கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்ச ஒரே கட்சி, அதுக்கு தகுதியும் திராணியும் உள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். சரி, இப்ப முருகர் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? அங்க ராமர், இங்க முருகர். டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நாங்க பொண்ணே கொடுக்க மாட்டோம், நீங்க எப்படி நாட்டை கொடுப்போம்னு எதிர்பார்க்கறீங்க? அவர் பேசுறதுக்கு முன்னாடி திரும்பி பேனரை பார்த்துட்டு, எப்படி திரும்பி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பேனரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பேசினா அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயார். தற்குறிக்கெல்லாம் பதில் கேட்டா நான் ஏமா சொல்லணும்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். தாவேகா கட்சியினுடைய செயற்குழு வரக்கூடிய 4ஆம் தேதி நடத்த இருக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், எல்லா அணிகளினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வர்றதா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு புசி ஆனந்த் அவர்கள். இந்த இதில் தான் அடுத்த கட்டமாக தாவேகா கட்சியில் என்னென்ன செய்ய போகிறாங்க, குறிப்பாக நடைப்பயணம் மேற்கொள்ளதை பற்றிலாம் இந்த செயற்குழுவில் தான் வந்து ஆலோசனை பண்ண போகிறதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த 4ஆம் தேதி நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. மற்ற அணியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறதுக்காக இருக்காங்க. அதில் சில முக்கிய அறிவிப்புகளும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம இன்னும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் அதில் அறிவிப்புக்கும் 4ஆம் தேதி மாலைக்குள்ளே எல்லா தகவலுமே நிச்சயமாக வரும். ஓகே சார். அதே மாதிரி இப்போது சமீபத்தில் தாவேகா கட்சியினுடைய விமர்சனங்கள் அப்படின்றப்போ எதிர்கட்சிகள் தான் விமர்சனம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து அதிருப்தி இருக்குன்ற மாதிரி பொதுவெளியில் வந்து நிறைய காணொளிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய பிறந்த நாளில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் நான் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதானியா? அது மட்டும் இல்லை சார். இப்போ பிறந்த நாளுக்கு வந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல வந்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கு வந்து பெருசாக எந்த கவனமும் கொடுக்கல. அங்கே நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு கூட பெண்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து காரில் அப்படியே போயிட்டாரு, ஒரு கை கூட அசைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய அதிருப்திகள் எல்லாம் வந்து இல்லை, யாரையும் அங்கே கூட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டம் வந்து இப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருந்தால் நிச்சயமாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். அவர் இறங்கிட்டா எப்படி கூட்டம் வந்து ரியாக்ட் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அதுக்கான இடங்கள் இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அன்பின் மிகுதியாக வந்த கூட்டம் தான். ஆனால் அதை வந்து தலைவர் அவர்கள் வந்து தவிர்த்திருக்கிறாரு. அது வந்து பெரிய ஒரு விஷயமா இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்கும் மாற்றாதானே வர்றாரு தாவேகா. இல்லை, அதை தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மாற்றா வராருன்றதுக்காக நடுரோட்டில் வந்து உட்காந்துக்க முடியுமா? அப்படி உட்கார சொல்லல. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாற்றா வராரு இப்போவே வந்துடுங்க, ரோட்டில் வந்து நில்லுங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, இந்த படத்தில் வந்து இந்த பரத் என்னும் நான்ற படத்தில் வந்து நான் முதல்வர் ஆன மாதிரி அவரே எல்லா இடத்துக்கும் நேரில் வந்து ஓட்டிட முடியுமா? அவரே பஸ் ஓட்டிகிட்டு போயிட முடியுமா? படத்துக்கு தான் அது சரி, ரியலில் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக இருக்கார், ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறாரு, அரசியல்லையும் சரி, சரிங்களா? இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசையான சொற்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவரா உங்கள் தலைவர், இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார். என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு பெரிய பேக்கப் இல்லைன்னு சொல்கிறீங்க,
பெர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆட்சிக்கு வந்துட முடியுமான்னு கேட்குறீங்க. நாங்கள் 75 வயசு கிழவன்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த குழந்தைய பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்கள் 3 தலைமுறையா 4 தலைமுறையா இருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்க எதிர்கட்சியா கூட வர முடியாது. அது மக்கள் சொல்லட்டும். நீங்க யாரு? எதிர்கட்சியில இருந்து இப்போ நீங்க சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து இந்த விமர்சனத்தை வைக்கல. கட்சியில இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸ் தான் வந்து இதை வந்து என்ன ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வர மாட்டான்னு சொல்லல. அவர் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கல. அதாவதுங்க தனிப்பட்ட, திரும்பவும் சொல்றேன், அவர் கூட ஒரு 100 பேர் வந்திருக்கணும், ஒரு 500 பேர் வந்திருக்கணும், ஒரு பெரிய மிகப்பெரிய அவர் வைத்த குரலா மிகப்பெரிய அந்த குரல் பதிவாயிருக்கணும். ஒரே ஒரு ஆளை வச்சு திமுக ப்ளே பண்ணுது. அது உங்களுக்கு தெரியலையா? வைஷ்ணவனுடைய நிலைமை என்னாச்சு? எனக்கு அப்படியே மிகப்பெரிய திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக்கி இது பண்ணிட்டாங்களா? இல்லை எங்கே போறா இருந்தாலும் வைஷ்ணவினுடைய குரல் தான் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் செய்தி அவங்களுக்கு அதுதான் தேவை. திரும்பவும் சொல்றேன், திமுகவில் இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்கு தாவேகாவுடைய விஷயங்களை மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைச்சு காட்டக்கூடியது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தலையாய கடமையா இருக்கு. தான் செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே வெளியில கொண்டு வர மாட்டாங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட ஒரு சகோதரர் வந்து சொல்றாரு, அது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் இல்லையா? தளபதியும் நான் நேசிச்சேன். தளபதியை நேசிச்சவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்களே. 13 ஆண்டுகள் நான் தளபதிக்காக இருந்தேன். 13 வருஷம் நீ நேசிச்ச ஒரு தலைவர் ஒன்று ஏதாவது சொன்னாரா? பொதுச் செயலாளர் ஒன்று ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்றதான பிரச்சனை. என்ன சொல்லலைன்னா ஏன் சொல்லலை? ஒன்ட்ட இருக்க தவறுகள் என்ன? என்ன தவறு? அதுதான் சொல்றேன். இப்போ எதுவுமே ஒன்ட்ட சொல்லலைன்னா உனக்கு ஒன்ட்ட இருக்கக்கூடிய தவறு என்ன? அப்ப அதையும் சிந்திக்கணுமா இல்லையா? இல்ல சார், அவருடைய குரல் வந்து அவருக்கு கேக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு கட்சியில வந்து அவரை போய் பார்க்கக்கூடிய அளவுல வந்து இல்ல விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே. திரும்ப ஒரே ஒரு விஷயத்த சொல்றேம்மா. இருக்கக்கூடிய இன்னைக்கு 1.5 கோடி பேர் இருக்காங்க. என்ன அதிகாரப்பூர்வமா ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா தெரியும். இந்த 1.5 கோடி பேர்ல நான் அவர் விஜயை போய் பார்க்கணும் அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எல்லாருமே இருக்கக்கூடிய இங்க எத்தனையோ இப்போ ஆயிரக்கணக்கான பேர் திமுகவில் இருக்காங்க இந்த பகுதியிலன்னு வச்சுப்போம். எல்லாருமே போய் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்களா? ஃபோன் பண்ணி பேசிடுறாங்களா? வாய்ப்பு கிடைக்கும் தானே சார். ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க எல்லாருக்குமே என்ன வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு? என்ன அவர் எத்தனை நாள் அங்கே அலுவலகத்துக்கு வந்தாரு? நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு வாய்ப்பு தரல. மாவட்ட செயலாளர்கள் சொல்லட்டும் வாய்ப்பு தரலன்னு சொல்லிட்டு, பேசுறதுக்கு வாய்ப்பு தரலன்னு சொல்லட்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது வாய்ப்பு கொடுக்க போய் தான் நான் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கணும், தலைமையினுடைய கருத்தை சொல்லணும், பகிர்வு பண்ணணும், கலந்துரையாடணும்ன்றதுனால தானே கூட்டம் நடக்குது. உங்களுக்கான நேரம்ன்ற ஒண்ணு இருக்கு. அவசரமான இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க எதன் அடிப்படையில இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்கன்னே தெரியலையே. கருணாநிதி அன்னைக்கு எல்லாருமே போய் சந்திச்சிட்டாங்களா? மோடியையும் அமித்ஷாவையும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் போய் பாத்துறாங்களா? இல்ல அவர் சந்திக்க வந்தாருல, இங்க விஜயும் வரமாட்டாரு, நம்மளும் போனா சந்திக்க வந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்க எல்லாத்தையும் ரோட் ஷோ நடத்திட்டு, ரோட் ஷோ போயிட்டா முடிஞ்சு போச்சா? அதுதானே சந்திக்க வந்தாரு. வேற என்ன சந்திச்சுட்டாரு? அதே மாதிரி இவர் தான் எல்லாத்தையும் போற வழியில வர வழியில எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் ஒரு வீட்டுக்கும் போய் குறைகளை கேட்கணும், இல்லை ஒருத்தரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க, தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவான கொள்கையை கொண்டு பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வந்து களங்கப்படுத்தணும், அதை வந்து மடைமாற்றம் செய்யணும்ன்ற ஒரே வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதற்கான ஊதுகோலா சில கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய மதிக்கத்தக்கக்கூடிய தலைவர்களும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகன் மாநாடு நடக்குது. முருகன் மாநாடுல திராவிட கட்சியான அதிமுக பங்கு இருக்குது. முன்னாள் அமைச்சர் பங்கேற்கிறாரு. முன்னாள் அமைச்சர் பங்கேற்றுட்டு என்ன சொல்றாரு? தெரிவிச்சிருக்காங்களா தாவேகா அமைச்சர்கள்? அதிமுகவுக்கு ஏதாவது அவங்களுடைய அதிருப்தி எல்லாம் சொல்லிருக்காங்க? அதிமுக அமைச்சர்கள் அங்க என்ன பண்ணாங்க? அதிமுக அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? மாநாடு நடந்துகிட்டு இருக்குன்னு நான் அமைதி காத்தேன். நாகரிகம் என்ன நாகரிகம் கருதி? தவறா இல்லையா? அந்த இடத்துல ஒரு பெண் எதுவும் நடக்கக்கூடாது தவறா, யாரோ ஒருத்தருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா ஓகே நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்ட்டு வெளியில் வந்து பேசுவீங்களா? உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணணுமா இல்லையா? அப்போ உங்க திராணி இல்லாத ஆட்களாக தானே நீங்க இருக்கிறீங்க, தைரியத்தை வித்தவர்களா தானே இருக்கீங்க, அடிமையானவர்களா தானே. நிச்சயமா இமீடியட்டா உடனடியா கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதோடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் தலைவர் தளபதி அவர்களுடைய வரிகள் தான், அவருடைய எழுத்துக்கள் தான். கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறாரு. திமுக தலைவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரா? 2 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு திமுக தலைவர்? ரகுபதியை ரியாக்ட் பண்றாருல. ரகுபதி யாரு? தலைமை நிலைய செயலாளரா?
சொல்லுங்க. கொள்கை பரப்பு செயலாளரா, செய்தி தொடர்பாளரா, என்ன போஸ்டிங்ல இருக்காரு? ரகுபதி என்னத்துக்கு இப்ப துரைமுருகன் தானே கொடுப்பாரு. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, குட்டியப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்ப நீங்க இந்த விஷயங்களை மடைமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த 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 ஒன்றியத்துல, இந்த தமிழகத்துல ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அரசியல் தொலைநோக்கோட ஒரு கட்சி மாநாடு மேடையில பிரகடனப்படுத்தி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொன்ன ஒரே ஒரு கட்சியை காட்டுங்க. திமுக சொல்லிச்சா? இல்லையே. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுகவை தான் எதிர்க்கிறோம் பகிரங்கமா சொல்லி தானே வருது. திருமாவளவனும் அதான சொல்றாரு சார். என்ன திமுகவை எதிர்க்கிறோன்றாரா? பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியிலே நாங்க இருக்க மாட்டோம்னா சொல்றாங்களே. பாஜகவை எதிர்க்கிறோம் தானே நாங்க சொல்றாங்க. பி டீம் திருமாவளவன் சொல்றது அரசியல் நாகரிகமா? திமுகவினுடைய ஆதரவான நிலைப்பாடான கருத்து இல்லையா அது? உங்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு கவனமானது, தமிழக மக்கள் எப்படி உற்று நோக்குறாங்க, இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் எப்படி பாக்குறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க? ஏன் நீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சனம் செஞ்சது இல்லையா? ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செஞ்சது இல்லையா? அப்போ இப்போ இதெல்லாம் எங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எடுத்துட்டு போறது? உங்களுக்கு தேவைன்னா இப்பவும் சொல்றீங்க மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் சொன்னாரு, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்கிறீங்களே. 13 வயசு மாணவிய இருக்கக்கூடிய விடுதியிலிருந்து கொண்டு போய் கையும் காலையும் உடைத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாலே என்ன பொங்கி எழுந்துட்டீங்களா? முதலமைச்சர் போயிட்டாரா? பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போறாங்களே மன்னர் புறம்பரையனுடைய பேரன் உதயநிதி குட்டியப்பா போய் நின்றுட்டாரா? என் தங்கச்சி கதர்னால அந்த சத்தம் உனக்கு கேட்கலையான்னு கேட்கிறார். கல்வித்துறை அமைச்சர் எதுக்காகவும் நம்ம சமரசம் பண்ணிக்க மாட்டேன், எதா இருந்தாலும் மோதி பப்ப ரவுடியை போல பேசினாரு, எங்க போனாரு? போய் பார்த்தாரா? இதெல்லாம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு 5 மாசத்துல தீர்ப்பு வாங்கிட்டோமே, ஆசிபாக்கு என்ன நிலைமை? அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்புணர்வு பிரச்சனைக்கு என்ன நிலைமை? அதுவும் உங்க ஆட்சி காலத்தில் நடந்தது தானே? சொல்லுங்க வாய் திறந்து. ஏன் ஆசிபாவுக்கு நீதி மறுக்கப்படுது? அப்போ நீங்க என்ன நீதி? அப்போ இதுக்கு பேர் சமூக நீதியா? இதுக்கு பேர் புதிய விடியலா? இது எந்த கட்டமைப்புல கொண்டு வரீங்க? உங்களுடைய ஒரே நோக்கம், உங்களுடைய ஒரே பயம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பியும் தங்கைகளையும் பார்த்துதான் பயம். சரி, இப்போ விஜய் அவர்களுடைய படங்களை வைத்து மீண்டும் விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு நபர் சொன்னீங்க இல்லையா, திருவண்ணாமலையில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்தினாருன்னு சொல்லி. அவருடைய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா சாதியை வச்சு தான் வந்து எனக்கு வந்து என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்றது தான் அவர் குறிப்பிடுறாரு. விஜய் அவர்களுடைய கட்சி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போகும்போது சூன்ட்டு போன்ற கதையில சும்மா ஏதாவது சொல்றாரு. அடிப்படையில் ஆதாரம் இருக்கா? ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், நான் இந்த சமூகம்னு சொல்லக்கூடிய, அதாவது அவன் தனக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்னா சாதி பெயர் அங்க கொண்டு வரக்கூடாது. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான், சமத்துவ கொள்கையோட வந்திருக்கிறது தான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடிய தலைமை பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள்லாம் யாரா இருக்காங்கன்னு பாருங்க. வாங்க, உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து தரேன். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? பாஜக கூட தான் வந்து திரௌபதி முர்மு அவர்கள், எல்முருகன் அவர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. பாஜக திரௌபதி முர்மு வந்து இதுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு விழாக்கு கூப்பிட்டு போனீங்களா? திரௌபதி முர்மு ராமர் கோவில் கட்டும்போது உள்ள கூட்டிட்டு போனீங்களா? சமூக நீதியை பேசுங்க இந்த மண்ணுல, ஜனநாயகத்தை பேசுங்க இந்த நாட்டுல. அது இல்லையே, அதை தானே கேட்கிறோம். சமூக நீதியும் ஜனநாயகம் இன்னைக்கு எங்க இருக்கு? திரௌபதி முர்மு நீங்க கொண்டு வந்து அங்க வச்சதுனால நீங்க வந்து புனிதர்கள் ஆயிட்டீங்களா? RSS கைக்கூலிகளா தானே இன்னைக்கு செயல்பட்டு இருக்கீங்க. சரி, இப்ப அமித்ஷா அவர்கள்கிட்ட என்டிஏ கூட்டணியில தாவேகா வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு, அதனால அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பதில் வந்து தாவேகா என்டிஏ கூட்டணியில வரப்போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தலில் என்டிஏவே காணாம போயிடும்ன்றேன். நீங்க என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்கா போகும்னு கேட்டா இந்த கேள்வி எப்படி இருக்கு? உங்களுக்கு முன்கூட்டியே சொன்ன ஸ்வேதாக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்பதான் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த பேட்டி கொடுத்துருக்கு. இல்ல, இப்பதான் நானும் சொன்னேன். இந்த ஒன்றியத்துல நேரடியா கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்ச ஒரே கட்சி, அதுக்கு தகுதியும் திராணியும் உள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதோட தலைவர் தளபதி தான் அறிவிச்சாரு. யாரு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க? திமுக அறிவிச்சிருக்கீங்களா? திமுக அவர்களோட நீங்க உறவாடினவர்கள் தான், அண்ணா திமுக உறவாடினவர்கள் தான்,
திரும்ப கலட்டி விட்டவர்கள், திருப்பியும் உறவாடினவர்கள், திரும்ப கலட்டி விட்டீங்க, இப்பவும் உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. நக்கி பிழைப்பதற்கு தான் இவர்களுடைய வேலை. அதை நீங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்வது ஒரு முறை, அது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. சாவை பத்தி கவலைப்படல, தைரியமா களத்துல எந்திரிச்சு நிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படையினுடைய தளபதி தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி. இப்ப கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகவும் கொள்கை ரீதியாக எங்களுக்கு பாஜக கூட முரண் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம், அதாவது அதிமுக பாஜக இப்போ தாவேகாவும் எல்லாருமே வந்து திமுகவை தான் வந்து எதிரி, அதாவது திமுக வீழ்த்தணுன்றதா சொல்றீங்க. ஸோ அதனால வந்து இவங்க எல்லாரும் ஒன்னா சேருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தானே. அதுக்காக வந்து மலத்துல குளிக்க முடியுமா? அப்ப அதிமுக வந்து அப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்களா? மலத்துல குளிக்கிறாங்க, வேற என்ன இருக்கும்? உங்களோட கூட்டணி வச்சதுனாலதான் ஒட்டுமொத்தமா தோத்து போனோம்னு ஒட்டுமொத்த எடப்பாடியார்ல இருந்து, எஸ்பி வேலுமணில இருந்து, ஜெயக்குமார்ல இருந்து, தங்கமணில இருந்து, CV சண்முகத்துல இருந்து, ராஜேந்திர பாலாஜில இருந்து அத்தனை பேரும் கூவுனீங்களே, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு பேசுறீங்களா? உங்களுக்குலாம் மானமே இல்லையான்னு கேக்குறேன். எந்த வாயை வச்சு பேசுவீங்க? என்னத்தை சொல்லி பேசுவீங்க? இந்த மண்ணுல காப்பாற்றணும், சிறுபான்மை மக்களுக்கு அரணா இருப்போம், இப்ப எதை காப்பாற்ற போறீங்கன்னு கேக்குறேன். இப்ப எங்க போயிடுச்சு அன்னைக்கு பேசின பேச்சுக்கள்லாம் எங்க? இங்க பாருங்க, இவர்களுடைய பேச்சுக்கள் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குதா இல்லையான்றத பாருங்க. அதே மாதிரி திமுகவினுடைய அராஜக போக்கு, சமூக நீதி, பெண்களுக்கான பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே தேர்தல் இந்த 2026க்கான தேர்தல் தான். அதனாலதான் இவர்களும் பதறாங்க, அவர்களும் பதறாங்க. இன்னைக்கு ஒரு உடனே அவங்களுக்கு ஒரு கூட்டணி, உங்க உடனே நீங்க ஜெயிச்சிருவீங்க, இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு, உங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு? எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு? நீங்க அப்படியே பிறக்கும் போதே இத்தனை சதவீத வாக்கோடவே வந்துட்டீங்களா? அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரா இருக்காம இருக்கக்கூடிய வேட்டியும் உருவிக்கிட்டு தானே விட்டாரு. அவர் உட்கார்ந்தாருல எதிர்கட்சி தலைவருடைய வரிசையில. நீங்க இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் வரிசையில அந்த தலைவருடைய கார்ல பயணம் பண்ண அதுவே உங்களுக்கு அவமானம்னு சொல்லி அதை கூட நிராகரிச்சவர் அவர். கடந்த கால வரலாறுகள். சரி, இப்ப முருகர் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? இங்க பாருங்க, இங்க வந்து மக்கள் அனைவரும் சமம், புரியுதுங்களா? இதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே ஒரு நோக்கமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணுல வந்து நீங்க பிளவுவாதத்தை உண்டு பண்ணக்கூடியது மட்டும்தான் பிஜேபியினுடைய வேலைகளா இருக்கு, புரியுதுங்களா? அங்க ராமர், இங்க முருகர். ஏன் கடவுளை மாத்துறீங்க? ஒரே கடவுள் பெயரா கொண்டு வாங்க. ராமருக்கு தானே அவ்வளோ பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி இங்கே கோயில் கட்டினீங்க, இங்கேயே முருகரை மாற்றிக்கிட்டீங்க. அப்போ மக்களை பிளவுவாதத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒருபோதும் இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் அவர்கள். அப்பத்திலிருந்தே வரும்போதிலிருந்தே சிறுபான்மையின் மீது மிகப்பெரிய ஒரு பாசத்தோடவும் பற்றுதலோடவும் இருக்கக்கூடியவர்கள் மீது அளப்பரிய அன்போடவும் நடந்துகிட்டு இருக்கிறாரு. அனைவருக்கும் எல்லா ஜாதி மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்ப இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில, குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கான பயம், இந்துக்கள் நம்ம எல்லாருமே ஒன்னா கூடணும். டே, ஆல்ரெடி ஒன்னா தாண்டா இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை? இங்க இருக்கக்கூடிய ஸ்வேதாக்கும் ஜலீலுக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ என்ன ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இங்க ஒரு பிளவைய, ஒரு திரையையும் கொண்டு வர, ஒரு தனி சுவரையே எழுப்புற. அப்ப தீண்டாமையை உருவாக்கக்கூடியது யார்? நீ தானே. எங்களுக்குள்ள நாங்க ஒற்றுமையா தானே இருக்கோம். நீ புதுசா எங்க இருந்துடா வந்தேன்னு கேக்குறோம். நீ ஒத்துமையா இருக்கிறதுக்கு நீ பழகு. இது ஏன் தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையோ இல்ல எதுவுமே வந்து ஏன் கொடுக்கல அப்படின்றது? அததான் திரும்பியும் சொல்றமே, கொள்கை எதிரியா உங்களை தான் வச்சிருக்கோன்றத அறிவிச்சாச்சு. கொள்கை அது மட்டும் போதுமா சார்? நீங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுல எந்த ஒரு விஷயம் முருகன் மாநாடுல நீங்க கடவுளுக்காக நடத்தக்கூடியதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதுல வந்து மத துவேஷத்தை கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்றாங்க, புரியுதுங்களா? யாரும் முருகர் மாநாட்டுக்கு என்ன எதிர்ப்பு? முருகன் பெயரால் இங்க மத பிரச்சனையை பண்ண போறீங்கன்றதுதான் பயம். அப்படிதானே? நீங்க நினைச்சதை எதிர்பார்க்கல, அப்படிதானே? இப்போ 5 லட்சம் பேர் கூடினதா சொல்றாரா இல்லையா? 5 லட்சம் பேர் கூடினதா சொல்றாங்க. அந்த கூட்டமே 5 லட்சம் பேர்னா தலைவர் தளபதி அவர்கள் இங்க ஒரு மாநாடு, பிரகடன மாநாடு போட்டாரே, முதல் மாநாடு அறிவிப்பு கொண்டு வந்தாரே, எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க? இது 5 லட்சம் நான் ஒத்துக்கிறேன். அது எத்தனை லட்சம்? அப்ப அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தயக்கம்? இப்ப அது பிரச்சனையா இல்ல மாநாட்டுல வந்து அதாவது தப்லிக் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அவங்க வந்து
2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாநாடு நடத்துவாங்க. முஸ்லீம்ஸில் தப்லிக் ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது. 2 நாள் மாநாடு நடக்கும். பல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் பேர் வருவாங்க. ஆனால் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ரோட்டில் சாலையில் ஒரு டீ கப்பு கூட எடுக்க முடியாது உங்களால். எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. 15 லட்சம் பேர் கூடுவாங்க, 20 லட்சம் பேர் கூடுவாங்க. கடைசியாக திருச்சியில் கூடிச்சு. புரியுதுங்களா? அவர்கள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இங்கே ஏதாவது மதத்தின் பெயரால் இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? அப்போ மதத்தின் பெயரால் பிரச்சனை. நீங்கள் தேர்தலை தானே கொண்டு வரீங்க, என்டிஏ கூட்டணின்னு தானே சொல்லி வரீங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இல்லையே. அப்போ நீங்கள் உடனே முருகன் படத்தை தூக்கிட்டு வரீங்க. முருகன் எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தன், அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன, இங்கே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், நாங்களும் நேசிக்கக்கூடியவர். புரியுதுங்களா? ஆனால் இந்த பெயரை சொல்லி மக்களை பிளவுபடுத்தணும்ன்றத ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்காது, ஏத்துக்காது. அதனுடைய நிலைப்பாடு தான் அதுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு. இதை நீங்க தான் பதிவு பண்றீங்க. தாவேகா தரப்புல இருந்து அறிக்கை எதுவும் வரலையே. நீங்க கேள்வி கேளுங்க, கொடுப்பாங்க. நாங்க கேட்டுக்கிட்டே தானே சார் இருக்கோம். வாங்க அப்படின்னு தானே கேக்குறோம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்க அனைவரும் சமம், சமூக நீதி கொள்கை இதை கொண்டதுதான். அதற்கான பதில் நான் சொன்னதுக்கு இல்லைன்னா மறுப்பு அறிக்கை கொடுக்கட்டும். நீங்க சொல்றது இல்லன்னு சொல்ல போறது இல்ல. திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்தது, அதுக்கும் எதுவும் சொல்லல. திருப்பரங்குன்ற பிரச்சனையில நல்லா புரிஞ்சுக்கங்க. திருப்பரங்குன்ற பிரச்சனையில தொண்டர்கள் எல்லாருமே போங்க. இப்போ ராஜ்மோகன் அறிக்கை கொடுக்கிறாரு, கொள்கை பரப்பு செயலாளர். தளபதியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் புள்ளிகளும் கூட தலைவர் தளபதி அவனுடைய பார்வைக்கு போய் அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன் அவர் கொடுத்து அவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் அது அறிக்கை வருது. அப்ப யாருடைய அறிக்கையை அவர் கொடுக்கிறாரு? தலைவருடைய கருத்தை பகிர்றாரு. அதுக்குதான் கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கிறாரு, மாநில நிர்வாகியா இருக்கிறாரு. அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் போடப்பட்டிருக்கு. ஆனா இங்க ரகுபதிக்கு அப்படி இல்லை. ரகுபதி எல்லாத்தையுமே பேசுவார். குட்டியப்பா எங்க போறாரு? பல்லக்குல போறாரு, குதிரையில போவார், சவாரி செய்வார். குட்டியப்பா ஏன் பேசல கேட்டீங்களா? இங்க துணை முதல்வர் தானே. குட்டியப்பாவோட நிலைப்பாடு என்ன? இவ்வளோ கேட்கிறாரு, கூப்பிடுங்க, உட்கார வைங்க, பக்கத்துல ஒரு சேர் போட்டு. பெரியாருடைய கொள்கை அவரும் பேசட்டும், நானும் பேசுறேன், 2 பேரும் பேச. திராவிட சிந்தனையிலேயே நான் வந்தேன், வளர்ந்தேன். எங்க அப்பா மிசா கைதி ஆனாருன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமுமே இல்லையே. அதை கொடுங்களேன். மிசா நேரத்துல உங்க தகப்பனார் உள்ள போனது உண்மை. எதுக்காக உள்ள போனார் அதை சொல்லுங்க. இப்படி மடைமாற்றும் வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குன்றதுதான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். விசாவுக்காக தானே சார் போனாருன்னு சொல்றாங்க. அவர் சொல்லுவாருமா? அவர் போனாரான்றத நீங்க ஒரு ஆர்டிஐல போட்டு கேளுங்க. நான் ஏன் சொல்லணும்? ஒரு ஆர்டிஐ போடுங்க. மிசா நேரத்தில் தமிழகத்துல யாரெல்லாம் உள்ள இருந்தாங்க இன்றைய இருக்கக்கூடிய தலைவர்கள்னு கேளுங்க. அப்ப கொடுக்கணும்ல, சிறைத்துறை விஜய் கட்சியில இருந்து எந்த ஒரு இதுவுமே இப்ப நாங்க இரவு நேரம் கல்வி பாசறை நடத்துறோம், விஜய் அவர்கள் இப்போ ஜனநாயகன் படத்துக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறாரு, இது எல்லாமே போலியான தகவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி உண்மையான தகவலையும் நீங்க போலியான தகவலா மாத்த பாக்குறீங்களா? இல்ல அந்த அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், ஒரு விளம்பரம் தேடக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இல்லை. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம்னாலே மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான். மக்கள் மத்தியில மிகப்பெரிய உணர்ச்சியோடவும் எழுச்சியோடவும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கட்சி தோன்றி இருக்கு அப்படின்னா ஒரு தலைவன் உருவாயிருக்கான், ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர்கள் சொல்றதுக்கும் இந்த அடிப்படைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். நீங்கள் சொல்லக்கூடியது அரசியல், இங்க செய்யக்கூடியது சமூக நீதி, மக்களுக்கான தேவை, மக்கள் நசுக்கப்பட்டவனுக்கான ஒரு குரலா ஓங்கி ஒலிக்கக்கூடியது. அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுக்கிறாரு. இங்க யாருக்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட நீதியை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி நிற்கிறாருல்ல, அதுதான் இவர்களுக்கான பயமா இருக்குன்னு சொல்றோம். தென்னூர்ல நடந்த ஒரு நிகழ்வுல திமுக மேடையில டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நாங்க பொண்ணே கொடுக்க மாட்டோம், நீங்க எப்படி நாட்டை கொடுப்போம்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க. உங்களுடைய பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க? முட்டாள்ல மிகப்பெரிய ஒரு அடிமுட்டாள் இருப்பான் இல்லையா, அவன் பேசக்கூடிய வார்த்தை தான் அந்த வார்த்தை. அவர் பேசுறதுக்கு முன்னாடி திரும்பி பேனரை பார்த்துட்டு, எப்படி திரும்பி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பேனரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பேசினா அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயார். தற்குறிக்கெல்லாம் பதில் கேட்டா நான் ஏமா சொல்லணும்? அவங்க தலைவர் யாரு? தலைவருடைய மகன் யாரு? டான்ஸ் ஆடலையா? நாட்டை கொடுத்துடலையா? இப்போ அவங்க அப்ப தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுன்னு சொல்றேன். நீ உண்மையிலேயே மானம், ரோசம், ஈனம், சூடு, சொரணை இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? பட்டுன்னு தொங்கி இருக்கணும், இந்நேரம் தொங்கி இருக்கணும். அந்த தற்குறித்தனமான பேச்சு இல்லையா அது? பின்னாடி திரும்பிப்பாரு, அங்க பேனர்ல யார் மூஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு.
நீ எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி, நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு மேடையும் மைக்கும் கிடைச்சிட்டா பேசிடுவியா? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்தையும் நீங்க பாருங்க. காசும் சாராயமும் பிரியாணியும் கொடுத்துட்டு கூட்டிட்டு வர கூட்டமாவா இருக்கு? உணர்ச்சி மிகுந்த கூட்டமா இருக்கு, எழுச்சி மிகுந்த கூட்டமா இருக்கு, தலைவனுடைய வருகையை நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய கூட்டமா இருக்கு. இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழகத்துல உருவாக்கணும்ன்ற ஒரு கூட்டமா இருக்கு. அதை நினைச்சு நீங்க பயந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு பேச்சாளர், நீ பேசுற, நீ தற்கூலித்தனமா தானே பேசுற. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், நாட்டை எப்படி கொடுத்தோம்? எப்படா போன முறை ஓட்டு போட்ட? எப்படி போன முறை ஓட்டு போட்ட? நீ எப்படி நீ வந்து அவரை வந்து உங்க குட்டியப்பா அமைச்சர் ஆக்கின உடனே நீ செத்துட்டு இருக்கணுமே, மரண செய்தி இது வரைக்கும் வரலையே. தற்கூரிகளுக்கெல்லாம் பதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க. அவருக்கு அரசியல் தெரியுமான்னு தெரியல, சும்மா திமுகவை பத்தி பேசணுன்றதுக்காக இதை குடிச்சிட்டு போதையில உளறிட்டு இருக்கு. அன்னைக்கு இவர்கள்ட்ட வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தது. பெரியாரு, அண்ணா, கலைஞர் அப்படின்னு வரும்போது ஒரு கொள்கை இருந்தது. இதை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு இவர்கள்ட்ட சாராயத்தை தவிர வேற என்ன இருக்கு? சாராயத்தை கொடுத்துதான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்கை எங்க இருக்கு? கொள்ளையில கூட இல்ல. மக்கள் எதையும் மறந்துடல. வெயிட் அண்ட் சீன்னு சொல்றேன். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.